ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்து பாப்பா சேனல். இப்போது புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கணும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கணும். அதிலேயே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதிலேயே ஒரு 10-12 காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கீரையை நல்லா அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கணும். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை அதில் சேர்த்து விட்டுக்கலாம். கீரையை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச பொடியும் அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா அது வதங்கினதும் இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.